பேசாமல் போன 2 இதயங்கள். கணவன் மனைவி கதை. ஒரு உண்மையான வாழ்க்கை பாடம். ஒரு வீட்டில் சண்டை வந்தால் அந்த வீட்டில் சத்தம் மட்டும் இருக்காது, சில நேரங்களில் அமைதியும் இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் இருப்பார்கள். ஒரே அறை, ஒரே உணவு, ஒரே படுக்கை. ஆனால் ஒருவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று இன்னொருவருக்கு தெரியாது. சில சமயம் கணவன் பேசாமல் இருப்பான். மனைவி அதை அவருக்கு என்னை பற்றி அக்கறையே இல்லை என்று நினைத்துக் கொள்வான். மனைவி அமைதியாக இருப்பாள். கணவன் அதை அவளுக்கு நான் செய்தது எதுவுமே பிடிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்வான். இருவருமே காயப்பட்டிருப்பார்கள். ஆனால் யாருமே முதலில் பேச மாட்டார்கள். அப்படித்தான் அருணும் காவியாவும் இருந்தார்கள். ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க முடியாதவர்கள். ஆனால் இப்போது ஒரே வீட்டில் இருந்தும் மனதளவில் மிகவும் தூரமாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தது. அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். காலை 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினால் மாலை 7 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புவார். சில நாட்களில் வேலை அதிகமாக இருக்கும். 9 மணிக்கும் மேலாகிவிடும் வீட்டிற்கு வர. காவியா வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தாள். குழந்தைகளுக்கு பள்ளி, வீட்டுக்கு வேலை, சமையல், காய்கறி வாங்குவது, பில் கட்டுவது, குழந்தைகளுக்கு படிப்பு என்று அவளுக்கு நாள் முழுவதும் வேலைதான். ஆனால் அவள் செய்யும் வேலைக்கு சம்பளம் கிடையாது. அதனால் சில நேரங்களில் அவளுக்கே அவள் செய்யும் வேலை சிறியதாக தோன்ற ஆரம்பித்தது. அன்று மாலை அருண் வழக்கத்தை விட சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தான். கதவை திறந்தவுடன் காவியா என்று அழைத்தான். என்று சமையலறையிலிருந்து பதில் வந்தது. அருண் உள்ளே வந்தான். என்ன பண்ற? சமையல் பண்றேன். சரி. அவன் குளிக்க சென்று விட்டான். அவள் திரும்பி பார்த்தால் அவ்வளவுதான். ஒரு காலத்தில் கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் சாப்பிட்டீங்களா, எப்படி போச்சு இன்னைக்கு, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா என்று 10 கேள்விகள் கேட்பாள். இப்போது என்ற ஒரு வார்த்தை மட்டும் அருணுக்கு அது தெரிந்தது. ஆனால் அவனும் எதுவும் கேட்கவில்லை. அந்த இரவு சாப்பாடு மேசையில் இருந்தது. காவியா எல்லோருக்கும் பரிமாறினாள். அருண் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். சாம்பார் கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு என்று சாதாரணமாக சொன்னான். அவள் உடனே சரி என்று எழுந்து சென்று விட்டாள். அருண் அவளை பார்த்தான். என்ன ஆச்சு அவளுக்கு என்று மனதில் நினைத்துக் கொண்டான். ஆனால் கேட்கவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் அவன் கைபேசியை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். காவியா பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். அவள் மனதில் வேறொரு கேள்வி. ஒரு நாளாவது என்னிடத்தில் அன்பாக பேச முடியாதா? அவள் அந்த நாளை நினைத்தாள். காலை முதல் அவள் ஓய்வே இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்காள். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினாள், வீட்டை சுத்தம் செய்தாள், சமையல் செய்தாள், காய்கறி வாங்கினாள். மாலையில் குழந்தையின் ஹோம்ஒர்க் பார்த்தாள். அருண் வந்ததும் அவனிடம் இருந்து ஒரு சிறிய வார்த்தை கூட கிடைக்கவில்லை. அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தின் கீழே ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. என்னை கவனிக்கணும், என்னையும் ஒரு முறை கேட்கணும், நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளணும். அதுதான் அவள் எதிர்பார்த்தது. முதல் பெரிய சண்டை. அடுத்த நாள் காலை அருண் வேலைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். என்னோட ப்ளூ ஷர்ட் எங்க? காவியா சமையலறையில் இருந்தபடி அலமாரியில இருக்கும். இல்லையே, நேற்று நீங்க தானே எடுத்தீங்க. எடுத்திருந்தா இப்போ ஏன் உன்கிட்ட கேட்பேனா? அவள் அமைதியாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவன் சட்டையை கண்டுபிடித்தான். இங்கதான் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு வெளியே போக தயாரானான். அப்போது காவியா சொன்னால், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணுமா?
அருண் திரும்பி பார்த்தான். என்ன? ஒன்றும் இல்லை. இல்லை, என்ன சொல்ல வர? எதுவும் சொல்லலை. அப்படின்னா ஏன் இப்படி பேசுற? அவள் திரும்பி பார்த்தாள். நான் எப்படி பேசினாலும் உங்களுக்கு என்ன? அருணுக்கு கோபம் வந்தது. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ? அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னால், நீங்க என்னை மனைவியா பாக்குறீங்களா, இல்ல வீட்டை பாத்துக்கிற ஒருத்தியா பாக்குறீங்களா? அருண் அதிர்ச்சியாக பார்த்தான். என்ன பேசுற? நான் உங்களுக்கு சொல்றது புரியாது. புரிய வைக்காம எப்படி புரியும்? அவளுடைய கண்களில் கண்ணீர். நீங்க தினமும் வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, வேலைக்கு போறீங்க, அவ்வளவுதானே? அருண் கோபமாக, நான் குடும்பத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்றான். அந்த ஒரு வார்த்தை அவளுடைய மனதை இன்னும் காயப்படுத்தியது. நானும் குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறேன் என்று மெதுவாக சொன்னாள். அருண் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் வெளியே சென்று விட்டான். 2 பேருடைய உண்மை. அருண் பைக்கில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு பயங்கரமான கோபம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டே சென்றான். அதே நேரத்தில் காவ்யா வீட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்குமே கோபம். நான் நாள் முழுவதும் வீட்டுக்காக ஓடுறேன், அதை யாருமே கவனிக்கவே இல்லை என்று நினைத்தான். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இருவருமே தங்களுடைய வழிகளை மட்டுமே பார்த்தார்கள். அடுத்தவருடைய வழியை யாருமே பார்க்கவில்லை. அருணுக்கு நான் சம்பாதிக்கிறேன் என்பது அவனுடைய அன்பு. காவ்யாவுக்கு நான் வீட்டை கவனிக்கிறேன் என்பது அவளுடைய அன்பு. இருவருமே அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு ஒருவருக்கொருவர் தெரியவில்லை. ஒரு வாரம் பேசவே இல்லை. அந்த சண்டைக்கு பிறகு இருவரும் சரியாக பேசவில்லை. தேவையான விஷயம் மட்டும் பேசினார்கள். சாப்பாடு ரெடி, குழந்தையை கூட்டிட்டு போங்க, பில் கட்டணும், சரி, அவ்வளவுதான். ஒரு வாரம் இப்படியே போனது. வீட்டில் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷம் மட்டும் இல்லை. குழந்தைகள் கூட கவனித்து விட்டார்கள். ஒரு நாள் அவருடைய மகன் கேட்டான், அம்மா. என்னம்மா, நீங்களும் அப்பாவும் ஏன் பேச மாட்டீங்க? காவ்யா பதில் சொல்லவில்லை. சண்டையா? அவள் சிரிப்பது போலதான் நடித்தாள். இல்லம்மா, நான் குழந்தைகளுக்கு புரிந்து விட்டது. எதிர்பாராத ஒரு சம்பவம். ஒரு வெள்ளிக்கிழமை அருண் வழக்கம் போல வேலை முடித்து வீட்டிற்கு வரவில்லை. 7 மணி, 8 மணி, 9 மணி. காவ்யா பல முறை அவனுக்கு போன் செய்தாள். போன் எடுக்கவில்லை. அவளுடைய கோபம் எல்லாம் ஒரு நொடியில் மறைந்து விட்டது. அவளுக்கு பயம் வந்தது. என்னாச்சு? மீண்டும் போன் செய்தாள். எடுக்கவில்லை. அருணுடைய நண்பருக்கு கால் செய்தாள். அண்ணா, அருண் உங்க கூட இருக்காரா? இல்லம்மா, அவர் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய இதயம் வேகமாக துடித்தது. 10 மணி, 10:30, 11 மணி. அப்போது போன் வந்தது. அருணின் நண்பர் பேசினார். காவ்யா, பயப்படாதீங்க. அருணுக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது பைக்ல லேசா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். அவள் உடனே குழந்தைகளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். அருண் படுக்கையில் இருந்தான். பெரிய காயம் எதுவும் இல்லை. ஆனால் கையில் பேண்டேஜ். காவ்யா அவனை பார்த்ததும் அவளால் கோபமாக இருக்க முடியவில்லை. அவள் அருகில் சென்று, என்னங்க என்று அழுதாள். அருணும் அவளை பார்த்தான். அவன் கண்களிலும் கண்ணீர். சில நொடிகள் இருவரும் பேசவே இல்லை. பிறகு அருண் மெதுவாக சொன்னான், நான் உன்கிட்ட பேசாம இருந்தது தப்புதான். காவ்யா அழுது கொண்டே, நானும் தப்புதான் என்றாள். நீ என்னை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன் என்றாள் அருண். நானும் அதைத்தான் நினைச்சேன் என்றாள் காவ்யா.
அப்போது இருவருக்கும் புரிந்தது, அவர்கள் எதிரிகள் இல்லை, அவர்கள் ஒரே அணியில் இருந்தவர்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மருத்துவமனையில் நடந்த உரையாடல். அருண் அவளுடைய கையை பிடித்தான். காவியா, நான் தினமும் வேலைக்கு போறது பணத்துக்காக மட்டும் இல்லை. அவள் அமைதியாக பார்த்தாள். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீ எதற்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். காவியாவின் கண்களில் கண்ணீர். எனக்கு தெரியுங்க, அப்புறம் ஏன் கோவப்பட்ட? அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எனக்கு உங்க பணம் மட்டும் வேண்டாம். அருண் அவளை பார்த்தான். எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் பேசணும். நான் நாள் முழுக்க என்ன பண்றேன்னு கேட்கணும். ஒரு நாளாவது நீ டயர்டா இருக்கியான்னு கேட்கணும். அதான் எனக்கு வேணும். அருண் அமைதியாக இருந்தான். பிறகு அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். நான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை என்றாள். காவியா சிரித்து கொண்டே அழுதாள். நானும் உங்க கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கல. உண்மையான பிரச்சனை தான் என்ன? அந்த நாள் இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். அவர்களுடைய மனதில் திருமணத்தில் பிரச்சனை அன்பு இல்லாதது இல்லை. அன்பு இருந்தது. பிரச்சனை அந்த அன்பை வெளிப்படுத்தாதது. அருண் நினைத்தான், நான் சம்பாதிக்கிறேனே அதுவே என் அன்பு. காவியா நினைத்தால், நான் வீட்டை கவனிக்கிறேனே அதுவே என் அன்பு. இருவரும் சரிதான். ஆனால் ஒருவருடைய அன்பை இன்னொருவர் புரிந்து கொள்ளவில்லை. வீட்டிற்கு திரும்பிய பிறகு அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒரு சிறிய விதியை வைத்துக் கொண்டார்கள். தினமும் இரவு 10 நிமிடம் போன் இல்லாமல் பேச வேண்டும். முதலில் அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்ன பேசுவது என்று தெரியவில்லை. முதல் நாள், இன்று எப்படி போச்சு? சாதாரணமா? அவ்வளவுதான். இரண்டாவது நாள், குழந்தை ஹோம்வொர்க் முடிச்சிட்டாளா? மூன்றாவது நாள், கொஞ்சம் அதிகமாக பேசினார்கள். ஒரு வாரம் கழித்து அவர்கள் மீண்டும் பழைய அருண் காவியாவாக மாற ஆரம்பித்தார்கள். அருண் சில நாட்கள் வீட்டுக்கு வந்ததும், காவியா ரொம்ப டயர்டா இருக்கியா என்று கேட்க ஆரம்பித்தாள். அந்த ஒரு கேள்வி அவளுக்கு பெரிய பரிசாக இருந்தது. காவியாவும் சில நேரங்களில் இன்னைக்கு ஆபீஸ் எப்படி இருந்தது என்று கேட்க ஆரம்பித்தாள். அருணுக்கு அந்த கேள்வி பிடித்திருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருக்காது. சில மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு சின்ன சண்டை வந்தது. அருண் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டான். காவியாவுக்கு கோபம். அவள் பழையபடி அமைதியாக இருக்க போனாள். ஆனால் அன்று அவள் நின்று விட்டாள். நான் இப்போ கோபமாக இருக்கேன், ஆனா பேசாம இருந்தா நம்ம பிரச்சனை தீராது என்றாள். அருணும் சிரித்தான். சரி சொல்லு. அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். சண்டை வந்தது. சில நேரம் கோபப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பேசாமல் பிரியவில்லை. அதுதான் அவர்களுடைய பெரிய மாற்றம். பல வருடங்கள் கழித்து அவர்களுடைய மகள் திருமண வயதை அடைந்தாள். ஒரு நாள் அவள் அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, நீங்களும் அப்பாவும் எப்பவும் இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க எப்படி என்று. காவியா சிரித்தாள். நாங்க எப்பவும் க்ளோஸா இருந்ததில்லம்மா. மகள் ஆச்சரியப்பட்டாள். அப்படியா? ஆமாம். ஒரு காலத்தில் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தூரமா இருந்தோம். அப்புறம் எப்படி சரியாச்சு? காவியா அவளுடைய மகளின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னால், ஒரு நாள் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவி வாழ்க்கையில் வெற்றி என்பது சண்டையே இல்லாமல் வாழ்வது இல்லை. சண்டை வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுவிடாமல் இருப்பதுதான் இந்த கதையின் உண்மையான பாடம். கணவன் மனைவிக்குள் சண்டை வராத வீடு உலகத்திலேயே கிடையாது.
சின்ன சின்ன விஷயங்கள், பணம், குழந்தைகள், வீட்டு வேலை, மாமியார், வேலை, நேரம், போன் என்று பல விஷயங்கள் சண்டைக்கு காரணமாகலாம். ஆனால் சண்டை வருவது பிரச்சனையே இல்லை. சண்டைக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம். கோபத்தில் பேசாமல் இருப்பது சில நேரங்களில் தேவைப்படலாம். ஆனால் நாட்கள் கணக்கில் பேசாமல் இருப்பது ஒரு பிரச்சனையை இன்னும் பெரிதாக மாற்றிவிடும். அவங்க தான் முதலில் பேசணும், அவர்தான் முதலில் மன்னிப்பு கேட்கணும் என்று இருவரும் காத்திருந்தால் அந்த வீட்டில் அன்பு மெதுவாக அமைதியாகிவிடும். சில நேரங்களில் முதலில் பேசுகிறவர் தோற்றவர் இல்லை, அவர்தான் அந்த உறவை காப்பாற்ற நினைப்பவர். ஒரு சிறிய நன்றி கூட போதும். கணவன் தினமும் வேலைக்கு செல்கிறான், அவன் சம்பாதிப்பது குடும்பத்திற்காக. அவனிடம் சில நேரம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். அந்த வார்த்தை அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அதே போல மனைவி நாள் முழுவதும் வீட்டை குழந்தையும் கவனித்துக் கொள்கிறாள். அவளிடம் நீ இல்லாம இந்த வீட்டை நான் சமாளிக்க முடியாது என்று ஒரு நாள் சொல்லி பாருங்கள். அவளுடைய முகத்தில் வரும் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருக்கும் பெரிய பரிசுகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அணைப்பு, நான் இருக்கேன், இவ்வளவுதான். இறுதி உணர்ச்சி பகுதி. ஒரு நாள் நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள், வீடு அமைதியாகிவிடும், நாம் வயதாகி விடுவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது நான் எவ்வளவு சம்பாதித்தேன் என்பதை விட நான் என் வாழ்க்கை துணையுடன் எவ்வளவு அன்பாக வாழ்ந்தேன் என்பதுதான் முக்கியமாக இருக்கும். ஏனென்றால் பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், பொருட்கள் மீண்டும் வாங்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை திரும்ப வாங்க முடியாது. அதனால் உங்கள் கணவன் அல்லது மனைவியிடம் இன்று ஒரு முறை சொல்லுங்கள், எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொருடைய மனதில் பல வருடங்கள் இருக்கும். இதய வரிகள். கணவன் மனைவி உறவு என்பது யார் சரி யார் தவறு என்று தீர்ப்பு சொல்வது அல்ல. சில நேரங்களில் நம்ம உறவு முக்கியம், இந்த சண்டை முக்கியம் இல்லை என்று விட்டு கொடுப்பது. காதலிக்கும் போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். திருமணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொள்வது ஒரு நாள் வேலை இல்லை, அது ஒரு வாழ்நாள் பயணம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணை என்று கொஞ்சம் கோபமாக இருந்தால் அவருடைய கோபத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அதற்கு பின்னால் இருக்கும் வலியை பாருங்கள். அவர் அமைதியாக இருந்தால் அவருடைய மௌனத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்கு பின்னால் இருக்கும் எதிர்பார்ப்பை பாருங்கள். அவர் உங்களிடம் சண்டை போடுகிறார் என்றால் அவர் உங்களை இழக்க விரும்பவில்லை என்பதற்கான அடையாளமாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த உறவாக இருந்தாலும் அன்பு மட்டும் போதாது. பேச வேண்டும், கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும், கடைசியாக விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு வீடு வீடாக மட்டும் இல்லாமல் ஒரு அழகான வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் 1000 மனிதர்கள் நம்மை சந்திக்கலாம், ஆனால் நம்முடைய கண்ணீரை வார்த்தை இல்லாமல் புரிந்து கொள்ளும் ஒருவரை இழந்து விடாதீர்கள். இதுதான் இன்றைய இதய வரிகள். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி.